ஸோ OnePlus 15 கையில் கிடச்சிச்சு. இந்த வீடியோவில் இதை அன்பாக்ஸ் பண்ணிலாம் பார்க்க போகிறது கிடையாது. டேரெக்டாக நான் ரிவ்யூக்குள்ளே போயிடுவோம், ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி OnePlus 13 நான் யூஸ் பண்ணது கிடையாது, யூஸ் பண்ண வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஆனால் ஸ்பெக்ஸ் வைஸ் பார்க்குறப்ப அந்த ஃபோனுக்கும் இந்த ஃபோனுக்கும் சில டவுன்கிரேட்ஸ் இருக்குது, நிறைய அப்கிரேட்ஸும் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே வரிசையாக நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிசைன்லேருந்து போயிடுவோம். டிசைன் பார்த்தீங்கன்னா OnePlus 13sல என்ன மாதிரியான பேக் டிசைன் இருந்துச்சோ அதே மாதிரியான டிசைனில் தான் இந்த ஃபோன் இருக்குது. அந்த ஃபோன் சின்னதாக இருக்கும், இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆனால் எனக்கு பர்சனலாக அந்த OnePlus 13ல இருக்கிற அந்த ஒரு கொஞ்சம் ஸ்லைட்டாக விலகி இருக்கிற அந்த ரவுண்ட் கேமரா மாடியூல் பார்க்குறப்ப இது ஒரு OnePlus ஃபோன்றா அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியும். இப்போ அந்த டிசைனை மாற்றி இருக்கிறனால இது கொஞ்சம் பழகிறதுக்கு டைம் ஆகும்னு நினைக்கிறேன். பட் இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. தென் கையில் பிடிக்கிறதுக்கும் ஃபோன் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரவுண்டட் கார்னர்ஸ், ஃப்ளாட் டிஸ்பிளே அப்படின்ட்டு டிபிக்கல் ஃப்ளாக்ஷிப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டிசைனில் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த இன்ஃபினைட் பிளாக் கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மக்களே. இது போக இன்னும் 2 கலர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஆனால் எனக்கு வந்து இந்த கலர் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இதே கலரில் தான் உங்களுக்கு கேஸுமே கொடுப்பாங்க. நீங்கள் வேறு கலர் சூஸ் பண்ணிங்கன்னா அந்த கலரை மேட்ச் பண்ணுற மாதிரியான கேஸ் உங்கள் பாக்ஸில் இருக்கும், ரைட்டா? அடுத்து இந்த ஃபோனுடைய பெர்ஃபார்மன்ஸ், அதுதான் இந்த ஃபோனோட ஒரு முக்கியமான ஹைலைட்டே. இந்த ஃபோனில் உங்களுக்கு Snapdragon 8 Elite Gen 5 அப்படின்ற ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு தேதிக்கு இதுதான் ஃபாஸ்ட்டான ப்ராசர். இந்தியாவில் ஃபஸ்ட்டு இந்த ஃபோனில் தான் இந்த ப்ராசர் வந்திருக்கு. இதுக்கப்புறம் வர ஃப்ளாக்ஷிப்ஸும் உங்களுக்கு இந்த ப்ராசரில் தான் வரும், ஓகேவா? ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெஃபரன்ஸுக்கு இதோடைய AnTuTu ஸ்கோர்ஸ் 37 லட்சம் ஸ்கோர் இருக்குது. பெர்ஃபார்மன்ஸில் இதை எந்த விதத்தையுமே குறை சொல்ல முடியாத மாதிரி இருக்குது. அண்ட் அது வெறும் நம்பர்ஸ் தான், ஆக்சுவல் ரியல் லைஃப் யூசேஜே நான் சொல்கிறேன். எனக்கு நார்மல் யூசேஜில் ஆப்வியஸ்லி எந்த பிரச்சனையும் இருக்க போகிறது கிடையாது, அப்படி தான் இருக்குது. அண்ட் கேமிங்லேயுமே பார்த்தீங்கன்னா என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இதில் விளாட்றப்ப கேம்ஸ் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது, ரொம்ப ஃப்ளூயிடாக இருக்குது, ரொம்ப ஸ்னாப்பியாக இருக்குது. எனக்கு இதில் முக்கியமாக இந்த ரேசிங் கேம்ஸ்லாம் விளாட்றப்ப எனக்கு திரும்ப விளாட தோணுது. அந்தளவுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இது கொடுக்குது. அண்ட் இந்த ஃபோனில் வந்து 165 FPSக்கு உங்களால் கேம் விளாட முடியும். அது சில சப்போர்ட்டட் கேம்ஸில் ஒர்க் ஆகும். அது என்னென்ன கேம்ஸ்ன்றதை உங்களுக்கு கீழே போட்டுறேன். கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் கூட இருக்குது. கிளாஷ் ஆஃப் கிளான்ஸுக்கும் 165 FPSக்கு என்ன சம்மந்தம் எனக்கு தெரியல, பட் அதுவும் இருக்குது. அது போக இன்னும் சில கேம்ஸ் இருக்குது, நீங்கள் அதெல்லாம் 165 FPSல நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் கேமிங்னு சொல்கிறப்ப அந்த கேமிங்க்கு டூல்ஸுமே இங்கே எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பைபாஸ் சார்ஜிங்காக இருக்கட்டும், உங்களால் கேம் கிளாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், டச் ரெஸ்பான்ஸை இன்க்ரீஸ் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஆப்ஷன் நிறைய கொடுத்துருக்காங்க. கேம் விளாட்றப்போ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஆப்ஷன் தான் அது. இதை தவிர்த்து ஹீட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்தோம்னா 3D மார்க்கில் பெஞ்ச் மார்க் ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 45 வரைக்கும் அதில் போச்சு. ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் 67% கிடைச்சது. அது வந்து பெஞ்ச் மார்க். ஆக்சுவலாக கேம் விளாட்றப்ப பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கிரிட் லெஜெண்ட்ஸ்னு ஒரு கேம் விளாண்டு பார்த்தேன். அந்த கேம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த ஃபோன் விளாட்றக்கு அந்த ஹாப்டிக்ஸ் எல்லாத்தையும் வச்சு விளாட்றப்போ ரொம்பவே பிடிச்சி ரொம்ப நேரம் அந்த கேம் விளாண்டேன். ரொம்ப நேரம் விளாண்டப்போ கூட எனக்கு ஃபோன் சின்னதாக வாமான மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சே தவிர ரொம்ப ஹீட்டான மாதிரி எனக்கு ஃபீல் தெரியல. ஸோ நீங்கள் இந்த ஃபோன் வாங்குறீங்கன்ற பட்சத்தில் ரொம்ப நேரம் உங்களுக்கு பிடிச்ச கேமை உங்களால் என்ஜாய் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்டேபிளான பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நேரத்துக்கு இந்த ஃபோனில் இருக்க போகுது, ரைட்டா? ஸோ ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் பார்த்தீங்கன்னா இதில் குறைய சொல்ல முடியாது. இன்னைக்கு தேதிக்கு இதுதான் பீக். அடுத்தது டிஸ்பிளே. இந்த ஃபோனில் 6.78 இன்ச்சுக்கான ஒரு 165 Hz டிஸ்பிளே இருக்குது. 1.5K டிஸ்பிளே இது. அதுதான் பிரச்சனையே. ஏன்னா OnePlus 13ல பார்த்தீங்கன்னா 2K டிஸ்பிளே இருந்துச்சு. இங்கே 165 Hz கொடுத்துட்டு 1.5K பேனலாக மாற்றிருக்காங்க. அந்த 165 Hzம் எல்லா நேரத்தையும் உங்களுக்கு இருக்குமான்னா கிடையாது. ஈவன் நீங்கள் செட்டிங்ஸில் போய் செட் பண்ணுறப்ப கூட 165 ரன் பண்ணுற மாதிரி தான் போட்டிருக்கும். ஆனால் அப்படி கிடையாது, எல்லா நேரத்துலையும் இருக்காது. எல்லா நேரத்துலையும் ஃபோன் 120ல் மட்டும் தான் இருக்கும். 165 எப்போ மாறும்னா நான் சப்போர்ட்டட் கேம்ஸும் முன்னாடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த கேம்குள்ளே போகிறப்ப தான் உங்களுக்கு 165 FPS ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகும். அதில் தான் உங்களால் அதே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். என்னையே கேட்டிங்க அப்படின்னா இதை விட 2K டிஸ்பிளேன்றது எனக்கு இன்னும் ஒரு நல்ல விஷயமா இருந்திருக்கும். அதை கொடுத்துருந்தா இன்னும் நல்ல விஷயமா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா சில குறிப்பிட்ட கேம்ஸை தவிர்த்து மிச்சம் எந்த இடத்தையும் அது இருக்க போகிறது கிடையாது. ஆனால் 2K டிஸ்பிளேன்றப்ப ஓவரால் எல்லா இடத்துலையுமே நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோன்றப்ப அது எனக்கு இன்னும் பெட்டரான ஆப்ஷனாக கண்டிப்பாக தெரியுது, ஓகேவா? இதை தவிர்த்து இந்த டிஸ்பிளேயோட குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டென்ட் பார்க்குறதுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. நல்லா பிரைட்டான டிஸ்பிளே தான். உங்களுக்கு வெயிலில் எட்டு போகிறதுல எந்த பிரச்சனையும் இருக்க போகிறது கிடையாது. கலர்ஸ் எல்லாமே நல்லா வைப்ரண்ட்டாக இருக்குது. பிளாக் எல்லாமே நல்லா டீப்பாக இருக்குது. குறிப்பாக ஸ்பீக்கர்ஸ்ன்னு வர்றப்ப டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் நல்லா லவுடாகவே இருக்குது. அந்த ஸ்பீக்கர்ஸோடு சேர்ந்து உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட்டை நீங்கள் பார்க்குறப்ப கண்டிப்பாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. ஓவரால் டவுன் கிரேட்ஸ் இருந்தாலும் இதில் கொடுத்துருக்கிற டிஸ்பிளே நல்லா இருக்குது. அடுத்தது கேமரா. யூஸ்வலாகவே OnePlus ஃபோன்ஸில் கேமரா வந்து கொஞ்சம் மொக்கம் தான் பண்ணியிருக்கு. 15ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே டவுன் கிரேடும் நடந்திருக்கு. நீங்கள் 13ஓட பார்த்தீங்கன்னா இங்கே 15ல் சென்சார் சைஸ் வந்து குறைச்சிருக்காங்க. OnePlus 13ல் கொஞ்சம் பெரிய சென்சார் இருந்துச்சு, இந்த தடவை அதை கொஞ்சம் சுருக்கிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு டவுன் கிரேட் நடந்திருக்கு. ஆனால் இந்த டவுன் கிரேட்ஸ் இருந்தாலும் நான் ஃபோட்டோ எடுத்து பார்க்குறப்ப எனக்கு வந்து அந்த ஃபோட்டோஸ் பிடிச்சிருந்துச்சு, நல்லா தான் இருக்குது.
சில இடங்களில் எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. முக்கியமாக ஹியூமன் சப்ஜெக்ட் ஷாட்டில் நான் சொல்கிறேன். 1x 2x வச்சு எடுக்கிறப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. 3x வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறப்ப அப்போ ஃபோட்டோஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓவரால் இந்த ஃபோட்டோஸ் டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஃபோட்டோன்ற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த ஃபோனுடைய விலைக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் பத்துமானா கிடையாது. இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் இந்த கேமராஸ். ஆனால் அந்த அளவுக்கு பண்ணலன்றதான் உண்மை. அண்ட் வீடியோ சைடு பார்த்தீங்கன்னா 4K 120 FPS உங்களால் டால்பி விஷன் வீடியோ ஷூட் பண்ண முடியும். இது போக 8K 30 FPSலையும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். அண்ட் தென் லாகில் ஷூட் பண்ணுற மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ குவாலிட்டியுமே ஓகே தான், நல்லா தான் இருக்குது. ஆனால் இன்னும் இந்த ப்ரைஸ்க்கு நல்லா இருந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு விஷயமும் தோணுது. அண்ட் செல்ஃபிக்கு 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அது எனக்கு கொஞ்சம் பார்க்க நல்லாவே தான் இருந்துச்சு. அந்த செல்ஃபியில் இருக்க டீடைல்ஸாக இருக்கட்டும், என்னோட பேஸில் இருக்க கலர்ஸாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் போக்கோவாக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு. செல்ஃபி கேமரா எனக்கு பிடிச்சிருக்கு. அடுத்தது பேட்டரி. இந்த போனில் 7300 mAh நல்ல ஒரு பெரிய பேட்டரியாக தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். இது போக 120 வாட்ஸ்க்கான சார்ஜர் உங்களுக்கு பாக்ஸ்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ இதை வச்சு 0 to 100 உங்களால் 40 to 45 மினிட்ஸ்க்குள்ள சார்ஜ் பண்ணிக்க முடியும். நல்ல விஷயம். உங்களால் 50 வாட்ஸ் வரைக்கும் ஏர்வோக் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். ஏர்வோக்னா என்னன்னா அவங்களுடைய ப்ரொப்ரைட்டரி வயர்லெஸ் சார்ஜர். அது வச்சிருந்தீங்க அப்படின்னா 50 வாட்ஸ் வரை சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஃபோனில் பின்னாடி மேக்னெட்ஸ் கிடையாது. பட் OnePlus அஃபிஷியலாக ஒரு கேஸ் செல் பண்ணுறாங்க, ஒரு ஹார்ட் கேஸ். இந்த கேஸில் மேக்னெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆப்பிளோடைய மேக்ஸேஃப் ஆக்சசரிஸ் வச்சிருந்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே இந்த ஃபோனில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 2 வாரத்தில் ஃபீல் பண்ணது என்னன்னா, எனக்கு ஒரு நாளைக்கு மேலே வருது. ஏன்னா நான் மேக்ஸிமம் கேமிங் அதிகமாக டெஸ்ட் பண்ணனால எனக்கு ஒரு நாள் ப்ளஸ் இன்னும் ஒரு அரை நாள் வரைக்கும் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்கள் கேம் இல்லாமல் நார்மலாக சோஷியல் மீடியா ஸ்க்ரால் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை மூவி, யூடியூப் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி இன்னும் அதிகமாக கூட வரலாம். எனக்கு இவ்வளோ தான் வந்துச்சு. ஓகேவா? தென் மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் Oxygen 16 ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் நிறையவே புது விஷயங்கள் இருக்குது. இதில் உள்ள அனிமேஷன் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது மக்களே. அண்ட் லாக் ஸ்க்ரீன் டிசைனில் புதுசாக நிறையா கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ColorOS 16 பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். அதில் உள்ள எல்லாமே இதில் இருக்கும். ஓகேவா? இது போக சைடில் உங்களுக்கு ப்ளஸ் கீ கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளஸ் கீ வச்சு மைண்ட் ஸ்பேஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாது, மற்ற சில விஷயங்களுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மைண்ட் ஸ்பேஸ் வச்சிருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த மைண்ட் ஸ்பேஸை இந்த தடவை கூகுள் ஜெமினியோட இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோனில். ஸோ மைண்ட் ஸ்பேஸில் உங்களுக்கு டேட்டா இருக்குது அப்படின்னா அந்த டேட்டாவை ஜெமினி யூஸ் பண்ணி உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இது போக Wi-Fi 7, Bluetooth 6.0, NFC சப்போர்ட் இருக்குது. ப்ளூடூத் கோடெக் SBCலேருந்து LSDC வரைக்கும் எல்லா கோடெக்கும் இந்த ஃபோனில் இருக்குது. அண்ட் கீழே USB 3.2 Gen 1 USB போர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய கருத்து இந்த OnePlus 15 பற்றி. மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸிமமாக இருக்கணும், எனக்கு குறையே இருக்கக்கூடாது, நான் கேம் அதிகமாக ஆடுவேன், இந்த மாதிரியான ஒரு ஆடியன்ஸுக்காக இருக்கிற ஒரு ஃபோன் மாதிரி தான் தெரியுது. கேமரா நீங்கள் பெருசாக எதிர்பார்க்க முடியாது, நல்லா தான் இருக்குது. பட் நீங்கள் கொடுக்குற விலைக்கு ஏற்ற மாதிரி இல்லை. அப்படி என்னென்ன விலை நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 2 வேரியன்ட் இருக்குது, 12-256 அப்புறம் 16/12 அப்படின்ட்டு. இதில் 12-256 வந்து உங்களுக்கு 72,999 அப்படின்ற ப்ரைஸ் இருக்குது. நீங்கள் பேங்க் ஆஃப் பாஸோட சேர்த்து வாங்கினீங்கன்னா 68,999 அப்படின்ற ப்ரைஸ்க்கு வாங்கிக்கலாம். என்ன கேட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ப்ரைஸை கம்மி பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஐக்கூக்கு ஈக்குவலாக ஒரு டஃப்பான காம்படிஷன் கொடுக்குற மாதிரி வச்சுருந்தாங்கன்னா நிஜமாவே ஒரு அருமையான விஷயமா இருந்திருக்கும் இந்த ஃபோன். இந்த ப்ரைஸை பார்க்குறப்ப எனக்கு கொஞ்சம் அதிகம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இது என்னுடைய கருத்து. உங்களோட கருத்து வேறு என்னவா கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் கூட சீக்கிரம் மீட் பண்ணுறேன். Until then, this is Arvi from Arvi Tech Tamil signing off.